ஓகே. வணக்கம் செல்வங்களே. ஓகே. ஹலோ. நான் இப்போது ரோட்டில் ஒரு பாதையில் நடந்து கொண்டு செல்கிறேன். அதான் ரோட்டில் நடந்து கொண்டு செல்கிறீர்களா? ரோட்டில் நடந்து தான் போக முடியும். இல்லை, நான் எந்த வாகனத்திலையும் செல்லாமல் நடந்து சென்று போகிறேன் என்று சொல்கிறேன். ஸோ அப்படி சொல்கிறீங்களா தாத்தா? ஓகே. என்ன தாத்தா, எங்கே அவசரமாக போகிறீங்களா? ஆம் செல்வங்களே, நான் பாட்டியம்மாவுக்கு கொஞ்சம் மருந்து வாங்க வேண்டும் என்று மருந்து ஃபார்மசியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். நான் எந்த நேரத்தையும் வீணாக்காமல் உங்களிடம் பேசலாம் என்ற எண்ணத்தோடு இப்போது பேசிக்கொண்டு போகிறேன். ஆமாம் தாத்தா. சரி, என்னம்மா விஷயம்? இல்லை தாத்தா, நான் மற்றவங்க கூட எப்படி பழக வேண்டும் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் மற்றவங்க எப்படி பழக வேண்டும் தாத்தா? சில குறிப்புகளை சொல்லுகிறீர்களா? கண்டிப்பாக சொல்லுகிறேன் செல்வங்களே. அதோடு சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் மற்றவர்களோடு சில பெரிய மனிதர்களோடும் அல்லது சில தீய குணமுள்ளவர்களோடும் எப்படி பழக வேண்டும் என்று சுருக்கமாக சொல்கிறேன். அவர்களிடம் நாம் நெருப்பிடம் எப்படி இருக்கிறோமோ, ஒரு நெருப்பினிடம் நாம் நெருக்கமாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் விலகியும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் நெருப்பிடம் நெருங்கி இருந்தால் அது ஒருவேளை நம்மை சுட்டுவிடும் நெருப்பு என்கிறார்களே, அதேபோல் மிகவும் நெருக்கமாக சென்று விட்டால் நெருப்பிடம் அதனால் நமக்கு விளைவுகள் விபரீதமாக இருக்கும். அதே சமயத்தில் நெருப்பை விட்டு வெகு தூரத்தில் சென்று விட்டால் நெருப்பினுடைய எஃபெக்ட் குறைந்துவிடும். அதனை விட்டு வெகு தூரத்தில் சென்று விட்டால் அதனுடைய உபயோகம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். அதே போல தான் நாம் சில பெரிய மனிதர்களோடு
நம்ம பழக ஆரம்பித்தால் அவர்களிடமும் நாம் மிகவும் நெருக்கமாக இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. அதே போல் அவர்களை விட்டு நாம் விலகி இருந்தால் அவர்களுடைய ஆதரவு நமக்கு முழுமையாக கிடைக்காமல் போய்விடும். ஓகே, என்ன தாத்தா நானா இல்லை, இங்கே என்னை சுற்றி இருப்பவர்கள் ஏன்னா இவர் தாத்தா தனியாக பேசிட்டு போகிறாரு, நான் பைத்தியக்காரன் தான் தனியாக பேசிட்டு போயிருப்பான் அந்த காலத்தில். இப்போ இதெல்லாம் அப்படி அல்ல, காதில் ஏதாவது மாட்டிக்கொண்டு மற்றவர்களோடு பேசிக்கொண்டே செல்வார். அதே போல் ஓகே, அதுக்காகவே நான் தயங்கி பேசிக்கொண்டு போகிறேன். நம்முடைய விரோதிகளிடமும் நாம் நெருக்கமாக இருந்தால் நமக்கு ஒருவேளை ஏதாவது துன்பங்கள் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் நாம் அவர்களை விட்டு அதிகமாக விலகி போனாலும் அவர்களிடம் கோபத்தை பெற நேரிடும். என்ன அவ்வளோ தூரமாக ஒதுங்கி போகிறான், நம்ம என்ன அவ்வளோ கொடிவன் என்று அவன் நினைத்து கொண்டு ஒதுங்கி போகிறானா என்று அவனாகவே நம்மிடம் வந்து நம்மிடம் பிரச்சனை ஏற்படுத்துவான். அதனால் நம்ம யாரை கண்டாலும் மிகவும் நெருக்கமாகவும் அதே சமயத்தில் விலகியும் இல்லாமல் அவரோடு நாம் பழக வேண்டும். ஓகே செல்வங்களே, பழக உங்களுக்கு அனுபவம் ஏற்படும். அங்கேருந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கின்னு அவர்களோட பழக தெரிந்து கொள்வீர்கள். ஓகே செல்வங்களே, இதுதான் என்ன அறிவுரையாக எடுத்துக்கொள்ளுங்கள். யாரிடமும் பழகும்போது நெருப்பிடம் இருப்பதை போல் பழக வேண்டும். நெருங்கினால் சுட்டுவிடும், தூரமாக சென்றால் அதனுடைய பலன் கிடைக்காமல் போய்விடும். ஓகே, வணக்கம். மீண்டும் வீட்டுக்கு போன பிறகு மற்ற வீடியோவில் பேசுகிறேன்.